சொல்லுவாங்கன்னா செய்வினையெல்லாம் வந்து கிடையாது, இப்போ எவ்வளோ சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாம் அட்வான்ஸ் ஆயிடுச்சு, இது சும்மா அப்படின்வாங்க. பட் அடிப்பட்டவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ அதெல்லாம் இருக்குப்பா, பட்டவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக செய்வினை வந்து இந்த காலத்துலேயும் இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? தான் நிறையா இருக்குது மாந்திரியத்தில். நல்லது கிடையாது. நல்லது தான் நம்ம வந்து அவங்கள சரி பண்ணணும். கெடுதல் பண்ணணும்னா அதுக்குரிய பலன்கள் உண்டு. எப்பவுமே நான் சொல்கிறது தான், கத்தி உங்கள் கையில் கொடுத்துருவேன். நீங்கள் கொலை பண்ணுறீங்களோ, பூவை கட் பண்ணுறீங்களோ, என்ன துணியை வெட்டுக்கிறீங்களோ, என்ன வேணாலும் பண்ணுறீங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து செய்வினையால் பாதிப்பு இருக்குது அப்படின்றத எதை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க? அது அடிக்கிறதுக்கெல்லாம் மந்திரம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒருத்தவங்க வராங்க, எனக்கு செய்வினை வச்சுட்டாங்க சாமியை, நான் இவ்வளோ பட்ட கஷ்டத்தை அவங்க படணும் சாமி அப்படி சொல்லுவாங்க. மக்களுடைய இதுதானமா இது அவங்க. அப்போ அதுக்குரிய திருப்புறதுக்குரிய மந்திரங்கள்லாம் இருக்குது. அது திருப்பி அந்த சக்கரத்தை பட்டன்னு வச்சவங்களே போய் அடிக்கும். ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் விஜய் டீனா. இந்த பதிவில் நம்ம கூட டாக்டர் விபி ராஜா இருக்காரு. குருஜி வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க குருஜி? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கேன். சௌக்கியம். அதாவது இந்த செய்வினை அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? செய்வினை என்றதுக்கு செய்த வினைக்கேற்ற பலன் செய்வினைன்னு சொல்லிடலாம். செய்வினைன்னா ஒரு வினையை செய்யறதையும் நம்ம செய்வினைன்னு சொல்கிறோம். வினைன்றது செயல், செய்யன்றது உத்தரவிடுறது. ஆனால் செய்வினைன்றது யாரோ நம்மளுக்கு ஒரு வினையை செஞ்சிட்டான், அதனால் அது செய்வினை. நான் சொல்ல போய் ஆக மொத்தம் செஞ்சுருக்காங்க அப்படின்றது தெரியும். ஒரு நல்ல மனுஷன் போயின்னு இருக்கிறான்ற வாழ்க்கையில் திடீர்னு அவனுக்கு எல்லாமே மாறுது. அதுவும் நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறது. கிரக நிலையில் மாறுது. சனி பிடிக்குது, நான் சொல்கிறேன் இல்லையா, சனி பிடிக்குது, செவ்வாய் மாறுது, சுக்கிரன் மாறுது, சுக்கிரன் நீச்சத்தில் போகுது, புதன் நீச்சத்தில் போகுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த செய்வினை அப்படி கிடையாது. நவகிரகங்களே மாற்றி அமைக்கும். திடீர்னு அவனுக்கு எல்லா கதவும் மூடன மாதிரி ஆகிடும். திடீர்னு தொழில் போயிடும், மனைவி போயிடுவாங்க, ஆஃபீஸில் வேலை போயிடும், இல்லை பணம் போயிடும். ஸோ எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டும் போது தான் யாரோ என்னமோ நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஜோதிடத்தை மீறி குருவை பார்க்குறதுக்கு மந்திரக்காரர்களை பக்கத்துக்கு வருவாங்க. ஸோ இதுதான் அந்த செய்வினை. இது வந்து சாத்தியமான 100% சாத்தியம். ஒருத்தவங்களை பண்ண முடியும். ஆனால் அதுக்குரிய பொருட்கள்லாம் இருந்தால்தான் பண்ண முடியும். நான் நிறைய டைம் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இது வந்து பண்ணலாம். ஆனால் செய்வினைன்றது உண்மை. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சொல்கிறேன். அதாவது மக்கள் மத்தியில் இப்போ பயங்கர கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா செய்வினையெல்லாம் வந்து கிடையாது, இப்போ எவ்வளோ சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாம் அட்வான்ஸ் ஆயிடுச்சு, இது சும்மா அப்படின்வாங்க. பட் அடிப்பட்டவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ அதெல்லாம் இருக்குப்பா, பட்டவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக செய்வினை வந்து இந்த காலத்துலேயும் இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? நம்புறது இல்லைம்மா, நிறைய பேர் காமிச்சிருக்கம்மா. இருக்குதுன்றதை நம்ம அவங்க இப்போ என்ன பிரச்சனையில் வராங்களோ அந்த பிரச்சனையை சரி பண்ணி நம்ம ஜோதிடமாக சரி பண்ணுறது கூட சொல்லலாம். இல்லை நம்ம பூஜை பண்ணி தரேன்னு கூட சொல்லலாம். கரெக்டுங்களாம்மா? அடுத்தது நீங்கள் அந்த கோயில் போயிட்டு வாங்க, நான் சொல்கிற பொருட்களை திரும்ப போடுங்க, இல்லை விளக்கேற்றுங்கன்னு சொன்னாலும் அவங்களுக்கு நம்ம கொடுக்கறது எப்படி வேணாலும் ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது. நீங்கள் சைக்கிளில் போகிறீங்க 1/2 கிலோமீட்ரு, காரில் போகிறீங்க 10 நிமிஷம், கரெக்டாம்மா? கரெக்டாக. ஃப்ளைட்டில் போனால் 2 நிமிஷம். இந்த மாதிரி தான். அதாவது அது வந்து பாதிப்பு ஒன்று தான், நம்ம போகிற இடம். அந்த மாதிரி செய்வினைன்றது ஒன்று, அதை தீர்க்கிறதுக்கு பல விதங்கள் இருக்குது. அப்போ அதை நம்ம வந்து கரெக்டாக தீர்க்கிறதுக்காக மக்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் நடக்கணும், எவ்வளோ சீக்கிரம் சரியாகணும் அப்படின்றவங்களும் இருக்கிறாங்க. நம்பாதவங்களும் இருக்காங்க. அப்புறம் கடைசியில் நம்பி அதில் வந்து ஐயோ நான் இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சால் நல்லா இருந்திருப்பேனே. மக்களுக்கு ஒரு குணம் என்னென்னா, இப்போ இவங்க போகிறாங்க, இவங்க வந்து நல்லா இருக்காங்க, இவங்க எங்கேயோ போகிறாங்க, என்னமோ வழிபாடு பண்ணுறாங்க. ஒரு தெரியும்ல, இப்போ போன மாதம்தான் இவங்க வந்து ஒரு பைக் வாங்கினா, அடுத்த மாதமே கார் வாங்கிட்டு, அடுத்தது எங்கள் குன்றத்தூரில் ஒரு வீடு வாங்கிட்டாங்க. அப்போ இவங்க என்னமோ கும்பிடுறாங்க, என்னமோ பண்ணுறாங்க, என்னமோ தொழில் பண்ணுறாங்க. ஆனால் தொழிலெலாம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சாதமாக வாட்டர் கேன் போடுறா இருப்பார். ஒய்ஃப் எங்கே வந்து ஒரு மளிகை கடையோ ஏதோ வச்சுருப்பாங்க. ஒரு எது இதனால் வருதுன்னும் போது அவங்களோட ஏதோ ஒரு அதிர்ஷ்டம், ஏதோ ஒரு தெய்வம் அந்த மாதிரி. ஆனால் ஒரு சிலவங்க பாருங்கள், ஒரு இடத்துக்கு வருவாங்க, திடீர்னு அவங்களுக்கு வந்து வேலை போயிடும், ஒய்ஃப் பிரிஞ்சு அம்மா வீட்டுக்கு போயிடும். அப்போ பார்க்கும்போது இது வந்து அவங்க செய்வினை. இது மாதிரி நல்லதும் நடக்கும், கெடுதலும் நடக்கும். அது நல்லது நடக்கணும் போது அவங்க வழிபாடில், கெட்டது நடக்கும்போது செய்வினை பாதிப்பில் மாட்டுவாங்க. இது நம்ம கண்கூட பார்க்குறோம். நீங்களே பார்த்துருப்பீங்க உங்கள் வீடு சுற்றுவட்டத்தில் இந்த விஷயங்கள்லாம். அப்போ அவங்க நம்ம என்ன ரெஃபர் பண்ணுவோம், கஷ்டப்பட்டவங்க. உங்களுக்கு யாராவது ஒன்றா செய்வினை கூட வச்சுருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க, செய்வினை மேலும் நம்பிக்கை. அப்போ மக்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த பாதிக்கப்பட்டவர் சொல்லுவார்ல, அப்புறம் அவர் எங்கெங்கேயோ போய் ஒன்றும் நடக்காமல் ஒரு சமயம் நம்மளுக்கு இருக்குமோ அப்படின்னும்போது வந்தும்போது இதுக்குரிய மந்திரங்கள் இருக்குது. நம்மளுக்கு 4 மந்திரம், ரிக் யஜூர் சாம அதர்வனம். 4 வேதங்கள் கேள்விப்பட்டீங்க இல்லையா? ரிக் யஜூர் சாமம்ன்றது தெய்வ வழிபாடுகளை சொல்கிறது, அதர்வனம்ன்றது மாந்திரிகத்தை பற்றி சொல்கிறது.
அதுதான் அதர்வன வேதத்துக்கு முக்கிய தலைமை தெய்வம் வந்து காளி. அதர்வன காளின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, தட்சிண காளி, அதர்வன காளி. ஸோ அப்போ அந்த அதர்வனத்தில் நம்ம வந்து மாந்திரீகங்கள் தான் நிறைய எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த சக்கரங்களை அதை பிரயோகம் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்கள போய் தாக்கும். அப்போ மாந்திரிகம்ன்றது உண்மைன்னு கேட்டால் கண்டிப்பாக உண்மை. நிறையா இருக்குது, கெட்டது தான் நிறையா இருக்குது மாந்திரிகத்தில், நல்லது கிடையாது. நல்லது தான் நம்ம வந்து அவங்கள சரி பண்ணணும். கெடுதல் பண்ணணும்னா அதுக்குரிய பலன்கள் உண்டு. எப்பயுமே நான் சொல்கிறது தான், கத்தி உங்கள் கையில் கொடுத்துட்றேன், நீங்கள் கொலை பண்ணுறீங்களோ, பூவை கட் பண்ணுறீங்களோ, என்ன துணியை வெட்டுக்கிறீங்களோ, என்ன வேணாலும் பண்ணுறீங்க, நான் சொல்கிறது புரியுதாம்மா, அதுக்கு உரிய பலன்கள் உண்டு. இப்போ செய்வினை வந்து எல்லாராலையும் எல்லாத்துக்கும் டக்குன்னு வச்சிட முடியாது இல்லையா, அதுக்குன்னு சில முக்கியமான பொருட்களோ இல்ல முக்கியமான டேட்டாஸ் உங்களுக்கு தேவைப்படும். ஆமாம், கண்டிப்பாக. இப்போ ஒரு மனிதனுக்கு ஒருத்தவங்க இது மாதிரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும் முக்கியமாக வந்துமா, இப்போ மாந்திரிகத்தில் நான் நல்லது தான் பண்ணுவேன், கெடுதல் அதிகம் பண்ண மாட்டேன். கெடுதல் பண்ணுவேன்னா நான் எதிரி ஒருத்தவன் அழிஞ்சு போராடும் போது பார்த்துக்கிறதுக்கு நான் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா, நான் ரொம்ப நல்லது தான் பண்ணுறேன்னு இல்லை. கெடுதல் யாருக்கு பண்ணணும்னா என் சாமி என்ன சொல்லுதோ அதை செய்யும். இப்போ ஒரு அரசன் இருக்கான், இப்போ அந்த அரசன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதும் செய்வான், கெடுதலும் செய்வான். அப்போ அவன் மக்களுடைய கொள்கை தானே அவனுக்கு முக்கியம், மக்கள் எப்படி இருக்காங்கன்றது தான். இப்போ ஒரு வீட்டில் ஒரு 10 பேர் பூந்து திருடுறான்னா, அந்த கொள்ளக்கூட்ட தளபதி மாட்டிக்கிறான்னா, அரசன்ட்ட வந்து அரசன் அவருக்கு வெத்தலை பாக்க வச்சு வாழைப்பழம் வச்சு சாப்பாடை போடுவான். அடுத்து அவனுக்கு தண்டனை. அதில் ஒரு குடும்பத்தை சீரழிச்சு எரிச்சு விட்டோன்னா தூக்கு தண்டனை போடுவான். இந்த பக்கம் பார்த்தா அவன் மக்களை வாழ வைப்பான், இந்த பக்கம் வந்து, ஏன்னா அவனுடைய கொள்கைன்றது அந்த மாதிரி தான். அந்த தெய்வங்களும் குருஜி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்க. இப்போ நீ ஒரு கஷ்டப்பட்டு ஒருத்தர் வராருமா, எல்லாத்தையும் இழந்து வராருன்னு போது அவருக்கு வந்து நம்ம செய்வினை வைக்க வேணாம், அவர் பண்ணதை எடுத்துட்டாலே சரியாயிடும். இன்றைக்கி முக்கால்வாசி மக்கள் வந்து எல்லாம் விட்டுட்டு போனவங்களாம் மற்றவங்களுக்கு உதவி செய்துதான். இதை ஏற்றுக்கிறியாம்மா? அது உண்மைதான். ரொம்ப நல்லவன் தான் கஷ்டப்படுவான், ஏமாத்துறவன் நல்லாவே இருப்பான், சந்தோஷமாகவே இருப்பான். ஸோ அந்த மாதிரி தான் மக்கள் வந்து எல்லாருக்கும் ஒரு நல்லது செய்யணும், அது ஒரு நல்ல குணம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதில் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. இப்போ நம்ம ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு வந்து அவங்கள நல்லது பண்ணணும்னா அதுக்கேற்ற விஷயங்களை எடுக்கணும்ல. சரி, ஒருத்தர் துன்புறுத்துறான், ஒரு குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறான். ஒரு சின்ன ஒரு பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வருது, ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு 10வது வயசுனா அந்த பொண்ணை வந்து நான் எப்படி இருந்தாலும் ஒன்று தான் கல்யாணம் பண்ணுவேன், நீயே 10 தாலிலாம் வச்சுக்கிட்டு மிரட்டுவானுங்க ரவுடிஸ்லாம், பார்த்துருக்கீங்களா? படத்துலலாம் நிறைய பார்த்துருக்கேன். இதெல்லாம் சித்தர்கள் வந்து விலங்குகளுக்காக நிறையா செஞ்சுருக்காங்க அஷ்டகர்மத்தில். அதாவது வசியம், மோகனம், பேதனம், ஸ்தம்பனம், உச்சாடனம், வெத்திவேஷனம், ஆகர்ஷணம், மாரணம், 8 விதமான விஷயங்கள் ஒருத்தனும் ஓட வைக்கிறது. வசியம்னா வசியப்படுத்துறதுன்னா தெய்வ வசியம். நான் சொல்கிறது புரியுதுமா, பண வசியம், அதில் நிறையா வந்துடும். அந்த மாதிரி தான் இது. ஒரு எதிரி ஒருத்தன், ஒரு சத்ரு இருக்கிறான்னா சத்ரு வசியமாக்குறது வேறு, சத்ருவை ஓட வைக்கிறது உச்சாடினம். ஸோ அப்போ ஒருத்தன் பிரச்சனை கொடுக்குறான்னா அவனை ஓட விடலாம். இதுதான் செய்வினை. இது செய்வினைன்றெல்லாம் இருக்குது. நான் சொல்கிறது நல்லதும் இருக்குது, கெடுதலும் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி மாந்திரிகத்தில் கெடுதல் தான் அதிகம், நல்லது கிடையாது. கரெக்டாமா? புரியுது. அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஒருத்தனை கெடுக்கணும்னா சும்மா சிம்பிளாக சொல்கிறேன், அவனோட பேர், ஃபோட்டோ, அப்பா அம்மா பேர், இது இருந்தாலே இப்போது முடிச்சிடலாம். அவனை என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன விஷயம்னா அதுக்குரிய மந்திரம் இருக்குது, பூஜை முறைகள் இருக்குது. இங்கே இந்த கோடு போட்ட இடத்துல இங்கே இந்த பேர், 2 விஷயமா இந்த உலகத்தில் சிவனுடைய இதால் மாறும். என்ன தெரியுமாம்மா? நம்ம தான் அதில் கிங்கு. எது நம்ம நாட்டை சேர்ந்ததான் கிங்கு. ஃபஸ்ட்டு கைரேகை எல்லாருக்கும் மாறும்ல. ஆமாம். இன்றைக்கி உலக நாடுகள் பேங்க்கில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு உன் கண்ணு கூட சரி, கை இது வச்சா தான் ஓப்பன் ஆகும். கண்ணு கூட எல்லாருக்கும் ஒரு சிலவங்களுக்கு 100ல் ஒருத்தவங்களுக்கு மாறும், ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் கை மாறாது. இந்த ரேகை இப்போ நம்ம போகிறோம், இமிக்ரேஷன் போகிறோம், வெளிநாடு போகிறோம், கையை இப்படி வைக்கணும். இந்த எல்லா ரேகையும் மாறும். அப்போ இது பழங்கால முறையா? அதே மாதிரி அடுத்தது, நீங்கள் டீனான்னா உங்கள் அப்பா அம்மா பேர் ஒன்று இருக்கும். இப்போ இவர் என் பேர் ராஜான்னா, இப்போ ராஜான்றும் எத்தனை பேர் இருப்பாங்க என்னோடய ஏரியாவில்? ஒரு 1000 பேர் 2000 பேர் இருக்க மாட்டாங்க, அதுக்கு மேலே இருப்பாங்க சென்னையில். ஆனால் அப்பா அம்மா பேர் மாறினே இருக்கும். இதுதான் சிவனோட தத்துவம். அப்போ நம்ம அதை கரெக்டாக, இப்போ ஒரு கடிதாசி போடுறோமா, உங்களுக்கு வந்து சேருதுன்னா விலாசம் வேணும்ல, நம்பர் வேணும்ல. 5வது குறுக்கு தெரு, 4வது மெயின் ரோடு, முதல் மாடி, 7வது பிளாக், சி பிளாக்கு, இதெல்லாம் வந்து அதெல்லாம் கரெக்டாக கடிதம் வரும். ஒரு பொருள் வரும், அமேசானில் ஆர்டர் பண்ணுறீங்க வரும். ஒன்றுமே இல்லாமல் 4வது ரோடுன்னு போட்டால் அது திரும்பி அப்படியே போயிடும். அதில் அப்போ ஃபஸ்ட்டு மாந்திரிகத்தில் முக்கியமானது அப்பா அம்மா பேர், கரெக்டுங்களா? ஃபோட்டோ நிறைய பேர் எப்படி வேணாலும் மாறலாம், சைடில் இருக்க விடுதல் இருக்கும். அடுத்தது அவங்க உடுத்துகிற துணி, அப்புறம் முடி, நகம், இதெல்லாம் நம்மள்கிட்ட விழுந்தாலும் வளரும். தெரியல, நகம் வளரும் தெரியல, வெட்டினாலும் வளரும், முடி வளரும். இதெல்லாம் வச்சு, ஏன்னா அது அந்த உயிர் அவனோட தொடர்பில் இருக்கிறது, இதெல்லாம் வச்சு தான் செய்வாங்க. இப்போது விரோதிக்கு வைக்கிறாங்க அப்படின்னு வைங்களேன், அவனோட முடியோல அவனோட நகத்தை எப்படி எடுக்கிறாங்கம்மா? எப்படி வேணாலும் எடுக்கலாம்.
உங்கள் வீட்டில் இருந்து ஒரு துணி எடுக்கணுன்னா யார் மூலியமா வச்சு கூட எடுக்கலாம், காசு ஈஸியா கொடுத்து எடுத்துடலாம். நகத்தை எப்படி எடுக்கிறது? வெட்டி அப்படியே போடுவாள்லாமா, வேலைக்காரர்களை வசியம் பண்ண, வேலைக்காரர்கள்ட்ட பணம் கொடுத்தா ஏமா பணம் கொடுத்தா செய்யாத ஆளே கிடையாதுப்பா. நான் ஏன் சொல்கிறேன்னா மக்களுக்கு நான் செய்யறது சொல்லலாமா, அஜாக்கிரதையே இருக்காதீங்கன்றேன். இப்போ இந்த நம்ம வீடியோவில் என்ன சொல்கிறேன், இப்படிலாம் இப்போ கேட்டதுக்கு இப்போ கேட்கறது இப்படிலாம் பண்ணலாம், அதுதான் சொல்கிறேன். நம்ம பண்ணுறவங்களுக்கு அந்த கெடுதல் வந்து கண்டிப்பாக உண்டு. அது அரசனாக இருந்தாலும் சரி, நாட்டுக்காளர் அரசனாக இருந்தாலும் சரி, குருஜி சாமியாராக இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் அதனுடைய இது வந்து பாதிப்பு வந்து உண்டு. இப்போ செய்வினைன்ற போது அது பேர்லயே இருக்கு இல்லையா, செய்யும் வினை. அதாவது இப்போ கண்டிப்பா ஒருத்தவங்க இந்த மாதிரி தப்பான விஷயத்துக்கு ஒருத்தவங்களுக்கு பண்றாங்கன்னு வைங்களேன், அது வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் அடிக்காதா? கண்டிப்பாக அடிக்குமே, ஏமா அடிக்காது, கண்டிப்பாக அடிக்கும். அது அடிக்கிறதுக்கெல்லாம் மந்திரம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒருத்தவங்க வராங்க, எனக்கு செய்வினை வச்சுட்டாங்க சாமியை, நான் இவ்வளோ பட்ட கஷ்டத்தை அவங்க படணும் சாமின்னுவாங்க, எப்படி சொல்லுவாங்க. மக்களுடைய இதுதானம்மா இது அவங்க. அப்போ அதுக்குரிய திருப்புறதுக்குரிய மந்திரங்கள்லாம் இருக்குது. அது திருப்பி அந்த சக்கரத்தை போட்டோன்னா வச்சவங்களே போய் அடிக்கும். யாகங்கள் இருக்குது, பெரிய பெரிய விஷயங்கள் இருக்குது. கரெக்டுங்களாம்மா? இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைம்மா. அது மக்களுக்கு நான் இன்னமும் சொல்லுவேன், அது விழிப்புணர்வோடு இருங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். எல்லாருமே நம்மளை சுற்றி இருக்கவங்க தான் முதல்ல நம்மளை கவுக்கணும்னு பார்ப்பாங்க. முதல்ல தூரமாக இருக்கவங்க கிடையாது, தூரமாக இருக்கவங்க வாழ வைப்பான். நம்மளுக்கு வந்து தெரியாது, சொந்தக்காரங்களும் அந்த மாதிரி யோசிப்பாங்க இருப்பாங்க. உண்மைதான். அவங்களே எல்லாருமேம்மா வந்து ஒரு சிலவன் என்ன பண்ணுவான், சொத்துக்கு பண்ணுவான். அடுத்தது ஒருத்தவன் என்ன பண்ணுவான், நம்ம வந்து இவன் பொண்ணு கொடுக்கல, இவன் பொண்ணு வாழக்கூடாது. சொல்லுது புரியுதாம்மா? இவன் எனக்கு கேட்டு கொடுக்கல என் பிள்ளைக்கு, இருடா அவன் பொண்ணு எப்படி வாழ்ந்துருன்னு பார்த்தா அது பொண்ணோட துணி காலடி பண்ணை எடுத்து பண்ணிட்டு திருமண பாடல் திரும்பி வந்துடும். ஏன் சார், ஒரு பொறாமையில கூட பண்றாங்க சார். கண்டிப்பா அவங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்க. குழந்தை அதே மாதிரி 3 குழந்தை பாரு, இன்னும் 3 குழந்தை இருக்குது. என்னடா இன்னமும் பாப்பா, நம்ம குழந்தைங்களுக்கு கருமை வைக்கிறோம் சின்ன வயசுல, ஏன்னா அது திருஷ்டி படாமல் இருக்குது. அந்த மாதிரி தான் அந்த மக்களுக்கு அந்த ஒரு திருஷ்டியே வந்து ஒருத்தவங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இதுவும் வந்து செய்வினை, அவங்க அடுத்தது அந்த செய்வினையை செய்ய தூண்டும். நம்ம நம்மளுடைய அந்த அந்த கண் திருஷ்டியே முதல் செய்வினை. நான் சொல்கிறது செய்வினை வைக்கணும்னு நான் சரி, நம்ம ஒருத்தவங்க பார்த்துட்டாலே இப்போ ஐயோ இவன் ஏஞ்சோடனே இவன் தாண்டா நம்ம கண்ணில் முதல்ல பார்த்தான், இவன் தாண்டா நம்மளை பார்த்தா, போகிற காரியம் எல்லாம் உருப்படலை சொல்லுவாங்கல்லம்மா. கிராமத்து சைட்லாம் பேசும், சென்னையில் யார் யார் எங்கே இருக்காங்கலாம் தெரியாது. இன்றைக்கி அது ஒரு ப்ரொஃபஷனல். ஆனால் கிராமத்தில் இன்னமும் இருக்காங்கல்ல, ஒரு பார்த்துக்கிட்டே எல்லாம் யார் என்ன பண்ணுறாங்க யார் இன்னமும் இருக்குது, நம்ம பார்க்கணும் இல்லைம்மா. அந்த மாதிரி தான் செய்வினை வந்து வைக்கிறது ஒரு பக்கம், கண் திருஷ்டின்னு நான் சொல்லுவேன், அது சரியான செய்தி. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து செய்வினையால பாதிப்பு இருக்கு அப்படின்றத எதை வச்சு நீங்க அனலைஸ் பண்ணீங்க? அதுதான் சொல்லணுமா, அவங்களுடைய உடல் நலம் பாதிக்கப்படும், பணம் இருக்காது, அவங்க நம்மளை தேடி வரும்போதே நம்ம பார்த்துடலாம். நம்ம அப்புறம் எதுக்குமா நம்ம சாமி வச்சு நம்ம சொல்கிறோம், வருது இது நான் கரெக்டாக சொல்லுவேன், இத்தனை வருஷம் இத்தனை நாள் இதில் இந்த ஒன்றா என்ன நடந்ததோ இது எல்லாமே நடக்கும். அவங்களுக்கு இழப்பாகவே இருக்கும் எல்லாமே. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அடுத்தடுத்து அவங்க கீழே போயிடுவாங்க. ஒன்று கடன் வாங்கியிருப்பாங்க நகை, அடுத்தது சரியான இடத்துல போய் சேர்ந்துருக்காது அந்த பொண்ணு, திருப்பி வாட. அப்போ அவங்களுக்கு செய்வின குடும்பத்தில் தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு சிலவங்க பையன் வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க, அங்கே போயிட்டு அவனுக்கு சொன்ன மாதிரி கம்பெனி மாறி இருக்கும், விசா வந்து கரெக்டாக இருக்காது. அப்போ அந்த பையன் பிச்சை எடுப்பான் அந்த நாட்டில், திரும்பவும் பணம் இல்லாமல். ஏன்னா இவங்க தான் முதல்ல விசா, எல்லாமே ஏஜென்ட் எல்லாமே மாறி இருக்குமே. இதெல்லாம் கூட வந்து பண்ணுவாங்கம்மா, வெளிநாட்டுக்கு போகாமல் இருக்கிறது பண்ணுவாங்க, வெளிநாட்டில் போய் உருப்படக்கூடாதுன்னு. இது எங்கே ஒன்றாலும் அது பாதிக்கும். ஏன்னா நம்மள்ட்ட இருக்கிறது பஞ்சபூதங்கள் தான், பஞ்சபூதங்களை வச்சு நம்ம என்ன வேணாலும் இயக்கலாம். இப்போ ஒருத்தவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்குன்னா அது எத்தனை நாளுக்குள்ள நீங்க அதை நிவர்த்தி பண்ணி கொடுப்பீங்க? நிவர்த்தி பண்ணணும்னாமா இப்போ அவங்க வந்து கண்டிப்பாக 3 வருஷம் 2 வருஷத்தில் அவங்களுக்கு எல்லாம் இழந்துருவாங்க. அதே மாதிரி செய்வினை 5 வருஷத்தில் ஆளே காலி பண்ணிடும். ஐயோ, நீங்கள் உங்களுக்கு இருக்குது சரியாக எடுக்கலை பார்க்கலன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வருஷம் எல்லாத்தையும் இழந்துருவீங்க. 3ஆவது வருஷம் சொல்ல முடியாத கஷ்டம். அதில் தான் நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறது, ஒரு சில விஷயங்கள் தற்கொலை பண்ணிக்கிறது, ஒரு சிலவங்க வந்து தன்னோட எல்லாத்தையும் இழந்துறது, பொருளை அடிமையாக போய் இடத்துல போய் இருக்கிறது. அது இன்னும் முத்திருச்சுன்னா 5 வருஷம்தான் அவங்களோட இது உயிரே மாற்றிடும். அந்தளவுக்கு மோசமானதுமா, அது பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கெடுதல் தான். இப்போது செய்வினையால் தாக்கப்பட்டிருக்காங்கன்னு வைங்களேன், அது வந்து இல்லை அப்போல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. அது ரொம்ப ஊறிடுச்சு, உதாரணத்துக்கு ஒரு வச்சே வந்து ஒரு 8-9 வருஷம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அப்படி ரொம்ப அதிகமாக ஊறி போச்சுன்னா ஒன்றுமே எடுக்க முடியாதா? ஒன்று எடுக்கலாம். அதுதான் அவங்க நம்மளை பார்க்க வர நேரம். எல்லாத்துக்குமே மந்திரம் இருக்குமா, எல்லா விஷயங்களும் சித்தர்கள் வந்து நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க, ஏகப்பட்ட சக்கரங்களும் இருக்குது. அதை சொல்லணுமா, இன்றைக்கி முடியாத விஷயங்கள், இன்றைக்கி நான் இருக்கிறேன் இந்த ஃபீல்டில் இந்த நம்பரில் இருக்கிறேன்னா எவ்வளோ பேருக்கு சரி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எனக்கு கிளைண்ட் இருக்கிறதால தானே இன்றைக்கி நான் பல நாடு போகிறேன். கரெக்டு. இல்லைன்னா நான் ஒரு நாடை தாண்ட முடியுமா இந்த 20 வருஷத்தில்?
கரெக்ட். கரெக்டாக இருக்கிறதால தானே ஒரு நாடும் இப்போ மாதம் மலேசியா போயிட்டு வந்தேன், 2 மாதம் முன்னாடி போயில திருப்பியும் போகிறேன், திருப்பி இன்னொரு நாடு போகிறேன். என்னன்னா நம்ம தேடி வந்து நம்மளுக்கு அது கரெக்டாக நம்ம தொழிலில் இருந்தாலும் நம்ம எங்கே ஒன்றாலும் செய்யலாம். ஏன் குருஜி இப்போ நம்ம ஊரை விட வெளிநாட்டுகளில் தான் இந்த செய்வினை அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக அதிகம். நம்ம தமிழர்கள் வாழ்கிற அதிகமான இடத்துல இப்போ நான் மொரிஷியஸும் போக வேண்டியிருக்குது ஒரு விஷயமா. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா நாட்டிலையும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மலேசியா மக்கள்லாம் உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியவங்க. மலேசியாவில் வந்து நம்ம இந்த ஆன்மீகம் அது ஒரு முஸ்லீம் நாடு, பட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முறைகள்லாம் பழங்கால முறைகள்லாம் அப்படியே இருக்குது, தெய்வ வழிபாடுலேருந்து எல்லாமே. ஏன்னா அவங்க கட்டி காக்குறாங்க. இன்றைக்கி பாருங்கள், அது உலகத்திலே அதிகமான உயரமுள்ள முருகன் சிலை இருக்கிறது மலேசியா, ஆனால் அது நாடு முஸ்லீம் நாடு. மாறுது பார்த்தீங்களா? இதுதான் அது ஏங்க செய்வினை வைக்கிறதுக்கு ஒருத்தவங்களோட உள்ளாடைகளோ இல்லை அவங்க உடுத்தின அது கரெக்டாக கேட்குறீங்கம்மா. அது வந்து என்னன்னா இப்போ நம்ம ஒரு தேவதை வச்சு செய்கிறோம், ஒரு சாத்தான இது ஒரு தீய சக்தி, தீய ஜின்னு, கெட்ட ஜின்னு. இப்போ நீங்கள் சொன்னீங்களே இவங்க வரும் பாருங்க, கரெக்டாக கிளாஸ் ஆகும் பாருங்கள். நீங்கள் ஜின்னு எங்கே இருக்குன்னு சொன்னீங்க, பால் நெஞ்ச இடம், கழிவறை. இதுன்னா அந்த ஜின்னு வந்து இப்போ நீங்கள் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு ஸ்மெல் உண்டு. இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்மெல் உண்டு, எனக்கு ஒரு ஸ்மெல் உண்டு, எல்லாருக்கும் ஒரு ஸ்மெல் உண்டு. அந்த ஸ்மெல்லு கரெக்டாக ஜின்களுக்கும் தெரியும். ஷார்ப்பு கெட்ட ஜின்களுக்கு நல்லாவே தெரியும், கெட்ட சக்திகளுக்கு தெரியும், ரத்த காட்டேரிக்கு தெரியும், இந்த மாதிரி கர்ண பிசாசினிக்கு தெரியும், எல்லா கெட்ட எக்ஷி எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதுங்க என்ன ஆகும்னா அந்த துணியை நம்ம வைக்கும்போது கரெக்டாக இந்த நபர் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற இவருன்னும் போது கரெக்டாக அது போகும் அவரை தேடி. நாய் எப்படிமா இன்னமும் நாய் எதனாலமா யூஸ் பண்ணுறாங்க போலீஸ்காரங்க? சக்தி ஷார்ப்பு. கழுதைக்கும் அந்த ஷார்ப் உண்டு, கழுதைக்கும் உண்டு. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னுவாங்க, தெரியுங்களா? கண்டிப்பாக தெரியும் கழுதைக்கு. ஆமாம்மா, கழுதைக்கு உண்டுமா, கற்பூர வாசனை உண்டு. கழுதைக்கு வந்து அந்த சக்தி உணர்ற சக்தி இருக்குது. இதுலேயே நான் இன்னொரு விஷயமா சொல்கிறேன் கேளுங்க. கழுதைய பொம்மையை வச்சு என்னை பார்த்தால் யோகம் வருங்கிறாங்களா? கழுதை என்ன பண்ணிச்சு நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன். பொதி தான் சுமக்குது எல்லா இடத்துலையும், மூட்டை சுமக்குது. அதை வச்சா எப்படி யோகம் வரும் அதுக்கு தெரியுமா? நம்மளும் மூட்டை தான் சுமக்கணும். அப்புறம் இல்லைம்மா, அதை வச்சா நிறைய யோகம் வரும்னு இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் கழுதை போட்டா வச்சுருப்பாங்கம்மா. அது காரணம் தெரியுமா? அதுதான் தெரியலண்ணா. தெரியாதுல்ல சார், உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. கழுதை வந்து படைக்கப்பட்டதே வந்து எல்லா விலங்கும் ஒரு விஷயத்துக்காக படுத்திருக்காங்க. நாயை கூட நம்ம மரியாதை நடுவில், பூனையை கூட நம்ம ஏசிறுவல் பண்ணி வைக்கிறோம். அதில் கழுதையை கட்டி போட்டு பொதி சுமக்கிறதுனே வச்சுருக்கான். அப்போ சனி பகவான் வந்தாராம் கழுதையை பிடிக்கிறதுக்கு. கழுதை சனி பகவான் வந்தோடனே கழுதை குடுகுடுன்னு ஓடி போய் சேத்துல ஊந்து புரண்டுச்சான். புரண்டுட்டு ஏஞ்சி இப்பயும் என்னை பிடினுச்சான். இப்பயும் நான் உன்னை பிடிப்பேன்னு சனி பகவான் சொன்னாராம். அந்த கதை உண்டு, உண்மையிலே குருநாதர் சொன்னது தான். அப்போ வந்து கேட்கும்போது அப்போ சனி பகவான் வந்து நீ இன்னும் இவ்வளோ என்னை எகத்தாலமாக சிவபெருமானே வந்து என்னை பார்த்து பயந்து ஓடிட்டாரு, நீ இன்னும் என்னை பார்த்து நின்று என்கிட்ட பேசுகிற, நீ முடிஞ்சா என்னை பிடின்னு அப்படின்னு நான் சொல்லிச்சான். ஐயோ, நீ எல்லாரையும் ஒரு விஷயத்துக்கு படைச்சிருக்க, என்னை எதுக்கு படைச்சாருன்னா மலையில் ஏறி பொதி சுமத்துக்கு. இதை விடவா நீ என்னை பிடிச்சிடா இன்னும் நாளைக்கு போயிட போகிற அப்படியே சனி பகவானும் பதிலே சொல்ல பிள்ளையா ஓட்டாரா. அதுலேருந்து இந்த கழுதை இருக்கிற பக்கம் வரவே மாட்டாரா சனி பகவான். நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு இல்லைம்மா? இதான் உண்மை, நல்லா இருக்கு. அப்போதான் அந்த கழுதை போட்டா வச்சா சனி பகவான் வரமாட்டாரு. கரெக்டாம்மா? அதே மாதிரி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்லுவாங்களே. நான் மகாபாரதத்தில் ஒரு கதை, இது கிருஷ்ண இதில் ஒரு கதை சொல்கிறேன் கேட்டுங்க. மகாபாரதத்தில் கிருஷ்ணர் பிறக்கும்போது கம்சன் இருக்கார் இல்லையா, அவர் தெரியும் இல்லை, கிருஷ்ணரோட கதை தெரியும் இல்லையா. அவர் 8வது குழந்தையாக பிறக்காரு. ஒரு குழந்தையும் இங்கே ஒரு அதாவது உனக்கு தாய் மாமன், அதாவது உன் தங்கச்சி மூலமாக பிறக்கிற குழந்தை தான் வந்து உன்னை சாவடிக்குன்னு சொல்லிடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அதாவது அந்த கிருஷ்ண பகவானுடைய அம்மாவையும் எடுத்து போயிட்டு வச்சுக்கிட்டு ஜெயிலில் போட்டு, ஜெயிலில் தானே கிருஷ்ணர் பிறந்தார், கரெக்டுங்களா? அப்போ ஒரு கழுதையை நிறுத்திட்டார். ஏன்னா கழுதைக்கு அந்த ஸ்மெல் வரும், பிரசவ ஸ்மெல் வரும், கேன்னு கத்தும். அவர் சொல்லிட்டு வந்துட்டார் கம்சன் அரக்கன். கரெக்டாக ஒரு குழந்தையும் பிறக்கும்போது கழுதை கத்தும். கரெக்டாக போய் வெட்டிடலாம் குழந்தை. கடைசியில் அவர் சிசுபாலர் வந்து கரெக்டாக கிருஷ்ணருடைய அந்த அப்பான்னு சொல்கிறாங்க இல்லையா, அவர் வந்து காலில் விழுந்து நீ தயவு செய்து கத்தாத, இதுதான் என்னோடய உண்மையான ஒரு பையன், கிருஷ்ணர் பிறக்கிறார், மகா அவதாரமாக தெய்வம் பிறக்குதுன்னொடனே கழுதை வந்து கத்தலை. அதுக்கு தெரியும் பாருங்கள். அப்போ அந்த வாசனை தெரிஞ்சும் அது கத்தலை, உடனே குழந்தை வச்சு தப்பிச்சு போயிடுறாங்க. இது உண்மை. இதுக்கு இதில் கர்நாடகாவில் ஒரு கோயில், அது திடீர்னு எனக்கு பேர் வரமாட்டுது, அங்கே வந்து அந்த கழுத காலில் விடுற அந்த இது. அதனால தான் காரியானாலும் கழுத காலை பொடின்னு ஒரு பழமொழி. கரெக்டுங்களா? கேள்விப்பட்டீங்களா அந்த பழமொழி? இல்லை, அதை கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் வீட்டாண்ட ஒருத்தவங்க சொல்லுவாங்க.
இதுதான்மா நிறைய மக்களுக்கு தெரியாதுமா விஷயங்கள் வந்து நம்ம வந்து கரெக்டாக குருநாதர் மூலிமா சொல்லும்போது நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். என்னென்ன ஒரு காரணம் இருக்குல்ல, எதுவுமே காரணம் இல்லாமல் நம்ம ஒரு கதை சொல்ல மாட்டோம். மிக சிறப்பு சார். ஸோ செய்வினையை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அண்ட் மக்களை வந்து ரொம்ப எங்கேஜிங்காக வைக்கிற மாதிரி சில குட்டி கதைகளும் சொன்னீங்க. ஸோ மக்களே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து அதுக்கான பதிவையும் போடுறோம். சார் உங்களோட பொன்னான நேரத்தை நம்மளோட நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள் தெளிவுபடுத்துனீங்க சார். மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.